இன்றைக்கி நம்ம வீடியோவில் நகர சொற்களினுடைய வேறுபாடுகள் பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் பார்க்கலாம். ஸோ அன்னம், அதாவது 2 சுழி அன்னம் அப்படின்னு வந்தால் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு இல்லைனா பறவை அப்படின்னு பொருள். அதுவே வந்து 3 சுழி அன்னம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேல்வாய் அப்படின்னு பொருள். ஸோ அதே மாதிரி அரணில் 2 சுழி இன் வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சிவன் அப்படின்னு பொருள். அதுவே 3 சுழி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மதில் இல்லைனா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதே மாதிரி அனல் அப்படின்றதுக்கு வந்து தாடி இல்லை கழுத்து அப்படின்றது பொருள். அதே மாதிரி 2 சுழி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அனலாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ நெருப்பு அப்படின்றது பொருள். அதே மாதிரி அணி அப்படின்னு சொன்னால் அழகு என்பது பொருள். 2 சுழி வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நெற்பொறி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதே மாதிரி ஆண் அப்படின்றதுக்கு வந்து பசு அப்படின்பது பொருள். 3 சுழி வரும்போது அதுக்கு ஆண்மகன் அப்படின்பது பொருள். ஸோ ஆணி அப்படின்றது வந்து தமிழ் மாதத்தினோட ஒரு பெயர் நம்மளுக்கு தெரியும். இதுவே வந்து 3 சுழி வரும்போது ஒரு கூரிய இரும்பு துண்டு, அதாவது ஆணி நம்ம வீட்டிலலாம் உபயோகப்படுத்துவோம்ல, ஸோ அந்த ஆணி என்பது பொருள். அதே மாதிரி அணு அப்படின்றது நுண்மை என்பது பொருள். ரொம்ப நுண்ணிய தன்மை சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து அணு அளவு கூட அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஸோ அதுதான் இதுக்கு வந்து பொருள். அதே மாதிரி 2 சுழி வரும்போது தாடை அப்படின்றது அற்பம் அப்படின்றது வந்து பொருள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கம் 3 சுழி அப்படி வரும்போது அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டை அல்லது அண்மை அப்படின்றது பொருள். அதுவே 2 சுழி அணுக்கம் வரும்பொழுது வருத்தம் அப்படின்னா அச்சம் என்பது பொருள். ஸோ அதே மாதிரி ஆணை அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுக்கை, அணைத்து கொள்ளுதல் அப்படின்றது பொருள். ஸோ இதுவே வந்து 2 சுழி வரும்போது அதுக்கு வந்து அன்னை அப்படின்றது மீன் அப்படின்றது பொருள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அணைய அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர அப்படி இல்லைன்னா அடைய அப்படின்னு அர்த்தம். 2 சுழி வரும் பொழுது அத்தகைய அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொருள். அதே மாதிரி ஆணை, இதில் வந்து 3 சுழி வரும்போது அதுக்கு கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதே மாதிரி ஆணை அப்படின்னு 2 சுழி வரும்போது அதுக்கு வந்து யானை என்பது பொருள். ஸோ அப்புறம் பாருங்கள் உன் அப்படின்றது வந்து சாப்பிடு.